கிறிஸ்துவினுடைய நாமம் இந்த மாலை வேளையிலே மகிமைப்படுவதாக. இந்த டெய்லி ஈவினிங் டிவோஷனில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஃபண்டமெண்டல் டாக்டர்ஸில் அடிப்படை உபதேசங்களில் 3வது காரியம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியின் வரம், த கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். விசேஷமாக இந்த வரங்கள் நம்மளுடைய சபை எல்லாருக்கும் மிகவும் தேவையான ஒன்றாக இருக்குது. அது நாம் கூடி ஆராதிக்கிற சபையாக இருந்தாலும் சரி, நம்முடைய சரீரமாகிய சபையாக ஆலயமாக இருந்தாலும் சரி, இந்த ஆவிக்குரியதான வரங்கள் நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது, தேவை உள்ளதாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் வரம் அப்படின்னா என்ன. நம்ம இங்கிலீஷில் பார்க்கும்போது த கிஃப்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிஃப்ட்னா என்னங்க யோசிச்சு பாருங்க. கிஃப்ட்னா நம்ம எந்த ஒரு விலைக்கிரயமே செலுத்தாமல், நம்ம எதுவுமே செலவழிக்காம, மற்ற நபர்கள், நம்ம நேசிக்கிறதான நபர்கள் நமக்கு இலவசமாக கொடுக்கறதான பரிசு, அன்பளிப்பு தான் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அதே தான் இந்த ஆவிக்குரிய வரங்களும் அப்படித்தான். தேவன் நமக்கு கொடுப்பதற்கு, இந்த ஆவிக்குரிய வரங்களை கொடுப்பதற்கு நாம் எந்த ஒரு விலைக்கிரயமும் நாம் செலுத்தலை. ஆனாலும் தேவன் நமக்கு இலவசமாக சில வரங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம பைபிள்ல பார்த்தோம்னா ஆவிக்குரிய வரங்கள் அப்படின்னு சொல்லியே சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம லேற்று பார்க்கலாம். ஆவிக்குரிய வரங்கள் சொல்லப்படாமல் இதெல்லாம் வரங்களாக குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் நம்ம சொல்லலாம். அதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கும் பொழுது ரட்சிப்பும் ஒரு விசேஷமான வரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நித்திய ஜீவன் ஒரு விதமான வரம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அது மாத்திரம் இல்லாம ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது கிருபை ஒரு வரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்தானம் கூட ஒரு விதமான வரம் தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுகிறது. இதுவே நம்ம அப்போஸ்தலருடைய நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, அதாவது பிற ஜனங்களை பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்தானத்திற்கு நேராக ஒரு நபரை நடத்துவது கூட வரமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாம ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுதும், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10, 11 உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது கூட நாம் ஊழியம் செய்வது, நாம் பிற ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை உபதேசிப்பது, போதிப்பது, புத்தி சொல்லுவது, அல்லது பிற ஜனங்களுக்கு நம்ம உதவி செய்வது, நம்மளுடைய திங்ஸை ஷேர் பண்றது, அப்புறம் நாம் முதலாளித்துவம், நமக்கு லீடர்ஷிப் நமக்கு இருக்கிறது, பிற ஜனங்களுக்கு நாம் இரக்கம் காண்பிப்பது, அது மாத்திரம் இல்லாமல் பிற ஜனங்களுக்கு, பிற நபர்களுக்கு நம்மால் முடிந்த அளவு உதவிகள் செய்வது, சின்ன சின்ன ஹெல்ப் பண்றது கூட ஒரு விதமான வரங்களாக இருக்கு அப்படின்னு சொல்லிதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. வேதத்துல இதெல்லாம் வரங்கள் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லப்படலாம். ஆனாலும் இதெல்லாம் வரமாக குறிப்பிடப்படுகிறதாக சில பண்டிதர்கள் சொல்றாங்க. உண்மைதாங்க. நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள்லாம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா இதுவும் வரங்களாக தான் காணப்படுகிறது. அது மாத்திரம் இல்லாமல் நம்ம 1 கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கும் பொழுது ஆவிக்குரிய வரங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல 9 காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த காரியங்களை குறித்து நம்ம லேட்டா பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு பலவிதமான வரங்களை கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு நம்ம அநேகரை பார்க்கும்போது அநேகருக்கு அநேக வரங்கள் கிரியை செய்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஒரு சிலருக்கு சில வரங்கள் கிரியை செய்யும். ஆனால் அந்த வரத்தை தேவன் நமக்கு கொடுத்ததான நோக்கம் என்ன? தேவன் எதற்காக அந்த வரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, முதலாவதாக நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தான் நமக்கு அந்த வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு வரங்களை கொடுத்தது நம்மளுடைய பேருக்காகவோ நம்மளுடைய புகழுக்காகவோ கிடையாது. அதற்கு மாறாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வரங்களை வைத்து நாம் முதலாவதாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அதற்காக தான் வரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இரண்டாவதாக நாம் அந்த வரத்தை வைத்து நம் மற்ற ஜனங்களுக்கு நன்மைகள் செய்யும்படியாக, மற்ற ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக ஊன்ற கட்டும்படியாக, மற்ற ஜனங்களை அந்த நற்செய்திக்கு நேராக அழைக்கும்படியாக, அதன் நிமித்தமாக அந்த ஜனங்களுக்கு ஒரு நன்மையை காண்பிக்கும்படியாகத்தான் இந்த வரங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறாருங்க. அது மாத்திரம் இல்லாம யாரெல்லாம் இந்த வரங்களை பெற்றுக்கொள்வாங்க? எல்லாருமே இந்த வரங்களை பெற்றுக்கொள்வார்களா? எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த வரங்களை கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. யாரெல்லாம் மறுபடியும் பிறந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தேவன் இந்த வரங்களை தருவார்.
இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, யாரெல்லாம் விசுவாசத்தோடு தேவனிடத்தில் செபிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் இந்த வரங்களை கொடுப்பார். அப்போ முதலாவதாக நாம் மறுபடியுமாக பிறந்து நாம் மெழுகு ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது தேவன் நமக்கு அந்த வரங்களை தரக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவது, நாம் விசுவாசித்து நாம் செபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த வரங்களை நமக்கு தருகிறவராக இருக்கிறாருங்க. யாருக்கு என்ன வரங்கள் கிடைக்கும்? எல்லாருக்குமே எல்லா வரங்களுமே கிடைச்சிருமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இப்போ நம்ம வேதத்துல எவ்வளவோ வரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த எல்லா வரங்களுமே ஒரு நபருக்கு ஆண்டவர் கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னா நம்ம 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆவியானவர் என்ன பண்ணுகிறாரா, அவருடைய சித்தத்தின்படி இந்த எல்லா வரங்களையும் யாருக்கு என்ன வரங்கள் தேவையோ அந்த வரங்களை பரிசுத்த ஆவியானவர் பகிர்ந்து கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவருக்கு என்ன வரங்களை எந்த நபருக்கு கொடுக்க அவர் சித்தமா இருக்கிறாரோ அந்த நபருக்கு தான் ஆவியானவர் அந்த வரங்களை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஸோ எல்லா நபருக்கும் எல்லா வரங்களையும் தேவன் கொடுக்கிறவர் அல்ல அப்படின்னு சொல்லப்படலை. அவருடைய சித்தத்தின்படி அவர் பகிர்ந்து கொடுக்கிறார் அப்படின்னு இந்த வேத பகுதி நமக்கு தெளிவா சொல்லுதுங்க. ஆனால் ஒரு மனிதன் ஒரே ஒரு வரத்தை மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியுமா? ஏன் ஒரு நபருக்கு நிறைய வரங்கள் கிடைக்காதா? ஏன் ஒரு 2-3 வரங்கள், ஒரு 5 வரங்கள், 10 வரங்கள் கிடைக்காதா? இது அந்த 1 கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கிறதுப்ப அந்த 9 வரங்கள் ஒரு நபருக்கு கிடைக்காதா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். கண்டிப்பா கிடைக்கும். அதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நல்ல ஆதாரமாக, ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கிறார். நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலை நாம் வாசிக்கும் பொழுது அவருக்குள்ளாக அநேக வரங்கள் கிரியை செய்ததை அவருடைய ஊழிய பாதைகளை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும். அப்போஸ்தலருடைய நடபலியை நம்ம வாசிச்சோம்னா அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்த நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவருக்குள்ளாக அநேக வரங்கள் கிரியை செய்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு தனி நபருக்குள்ளாக ஒரு வரங்கள் மாத்திரமல்ல, அநேக வரங்களை பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் அப்படின்னு இந்த வேத பகுதி விளக்குது. அது மாத்திரம் இல்லாம ஒரு நபருக்கு மட்டும்தான் அவர் கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்ம எங்கெல்லாம் நம் தேவனை கூடி ஆராதிக்கிறோமோ அதெல்லாம் நம் சபை அப்படின்னு சொல்லுகிறோம். அப்போ அந்த சபையில ஒரு வரங்கள் 2 வரங்கள் மாத்திரமல்ல, பல வரங்கள் ஒரு சபையில கிரியை செய்ய முடியும் என்பதற்கு கொரிந்த சபை ஒரு ஆதாரமாக இருந்ததுங்க. நம்ம 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருங்கள் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்த சபைக்கு சொல்லுகிறார். நீங்க எந்த ஒரு வரத்திலுமே குறைவில்லாதவர்களாக இருக்கணும், அதற்காக நீங்கள் இயேசு கிறிஸ்துட்ட காத்திருங்க அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ ஒரு சபைக்கு தேவன் எல்லா வரங்களையும் கொடுப்பார். அதுதான் இந்த வேத பகுதி சொல்லுது. அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணுமா, நாம் காத்திருக்கிறவர்களாக நாம் இருக்கணும். அப்படி நாம் காத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சபைக்கு எல்லா வரங்களையும் தருவதற்கு அவர் போதுமானவராக வல்லவராக இருக்கிறாருங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அப்போ வரங்கள் நமக்கு எங்கிருந்து வருகிறதுனா, ஆண்டவரிடமிருந்து, அந்த பரத்திலிருந்து இந்த வரங்கள் நமக்கு இறங்கி வருகிறது. நாம் முன்னாடி பார்த்தது போல தேவன் இந்த வரங்களை கொடுத்ததற்கு நம்முடைய தகுதியோ நம்முடைய திறமையோ எதுவுமே கிடையாது. நமக்கு தேவன் ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அவருடைய கிருபையினால் மாத்திரமே நமக்கு அந்த வரங்கள் கிடைத்திருக்கு, அந்த வரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே ஒரு நாளும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த வரங்களை வைத்து நாம் ஒரு நாளும் பெருமை பாராட்டக்கூடாது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வரங்களை வைத்து நாம் தம்முடைய பெயருக்காக, புகழ்ச்சிக்காக, தற்புகளை நாம் ஒரு நாளும் நாடக்கூடாது. அதற்கு மாறாக நம் தேவனுக்கு நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக நாம் காணப்படணும் அப்படின்னு இந்த வேத ஆதாரங்கள் நமக்கு குறிப்பிடுதுங்க. அப்ப தேவன் நமக்கு இந்த வரத்தை கொடுத்திருப்பார், ஆனால் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் தேவனுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாகவும், நாம் தேவனுடைய சமூகத்துல தாழ்மை உள்ளவர்களாகவும்
நாம் வந்து காணப்படணுங்க. இன்றைக்கு வந்து நம்ம வந்து அநேகர் வந்து நம்ம யோசிக்கிறோம், இன்னைக்கு ஆண்டவர் வந்து எனக்கு அதிகமான வரங்களை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் நல்லா இருக்கேன், நான் ஆண்டவரோடு கூட நான் ரொம்ப அதிகமா கிட்டி சேர்றேன், நான் ரொம்ப அவருடைய சமூகத்துல நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளர்ந்துட்டே போறேன், அதனாலதான் வந்து ஆண்டவர் வந்து எனக்கு இந்த வரங்களை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் நினைக்க கூடாது. வரங்கள் சில வரங்கள் கிரியை செய்கிற நபர்களை பார்த்து இவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ரொம்ப வந்து லோவா இருக்காங்க, அதனாலதான் வந்து இவங்களுக்கு 1-2 வரங்கள் மாத்திரம் இருக்கு, நம்மளை போல வந்து இவங்களுக்கு வரங்கள் இல்லை, நம்மளை போல வந்து இவங்களுக்கு திறமைகள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் யாரை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. இன்றைக்கு வரங்கள் செயல்படுகிறதான சில நபர்களும் என்ன பண்றாங்க, அந்த மாதிரி தான் சிந்திக்கிறாங்க. வரங்கள் செயல்படாத சில நபர்களும் என்ன பண்றாங்க, அப்படிதான் சிந்திக்கிறாங்க. ரொம்ப வரங்கள் செயல்படுகிறவர்களை பார்த்து இவங்க வந்து ரொம்ப அதிகமா ஜெபிப்பாங்க போல, ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றாங்க போல, இவங்க ரொம்ப பரிசுத்தமா ஜீவிக்கிறாங்க போல, அதனாலதான் இவங்களுக்குள்ள வந்து இவ்வளோ கிரியைகள் வந்து இருக்கு, இவ்வளோ வரங்கள் இருக்கு, இதெல்லாம் வந்து அவங்க செயல்படுத்துறாங்க, ஆண்டவர் வந்து இவர்களோடு கூட இருந்து அதை செயல்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நிறைய பேர் வந்து தவறாக வந்து புரிந்து கொள்கிறாங்க. ஆண்டவர் வந்து வரத்தை வந்து அவருடைய கிருபையினால அவருக்கு சித்தமானபடி ஒவ்வொரு நபர்களுக்கும் வந்து அவர் வந்து பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அது வந்து அவருடைய கிருபையினாலதான் கொடுத்திருக்கிறாரே ஒழிய நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்தோம், நம்மளுடைய பரிசுத்த ஜீவியத்தை பார்த்தோம், நம்மளுடைய திறமையை பார்த்தோம், நம்மளுடைய தகுதியை பார்த்தோம், நம்மளுடைய பேச்சு திறனை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணல, வரத்தை வந்து அவர் கொடுக்கல. அதற்கு மாறாக அவருடைய கிருபையின்படி அவர் எல்லாருக்கும் அவருடைய சித்தத்தின்படி அவர் அந்த வரங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் வந்து ஒரு நபருக்கு ஒரு வரங்களை கிருபையை கொடுத்துட்டார் அப்படின்னா அதை வந்து அவர் எடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அது உண்மைதான். இப்போ வந்து ஆண்டவர் ஒரு நபருக்கு ஒரு கிருபையை கொடுத்துட்டாரு, ஒரு தாளந்தை கொடுத்துட்டாரு அப்படின்னா அதை வந்து அவர் என்ன பண்ண மாட்டாரு, எடுக்க மாட்டார். அதற்காக தேவன் கொடுத்ததான இந்த வரங்களை நம்ம எப்படி வேணாலும் நம்ம இஷ்டம் போல நாம் வந்து இந்த வரத்தை வந்து நாம் பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்கு வந்து கிடையாது. அப்படி நாம் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அப்படி நாம் தவறாக நாம் பயன்படுத்தினோம் ஆனால் நாம் சரியான விதத்துல தேவனுடைய நாமத்திற்காக இல்ல மற்ற ஜனங்களுடைய நன்மைக்காக அந்த வரங்களை பயன்படுத்தாமல் நாம் நம்மளுடைய சுயத்திற்காக தவறான முறையிலே நாம் அந்த வரங்களை பயன்படுத்துவோமானால் கண்டிப்பாக நம் தேவனுடைய சமூகத்துல நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுதுங்க. நம் மத்தேயு எழுதினதான சுவிசேஷ புத்தகம் 25ஆம் அதிகாரம் 14 முதல் 30 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, ஒரு எஜமான் வந்து தூர தேசத்திற்கு பிரயாணப்பட்டு போகிறார். அப்படி பிரயாணப்படும் பொழுது தன்னோட இருந்த அந்த 3 நபர்களை கூப்பிட்டு, ஒரு நபருக்கு 5 தாளந்தும், இன்னொருவனுக்கு 2 தாளந்தும், 3வது நபருக்கு 1 தாளந்தும் கொடுத்து அவர் என்ன பண்ணுகிறாரு, நான் இந்த மாதிரி தூர பிரயாணம் போறேன், நான் குறிப்பிட்ட நாள்ல வந்து நான் வருவேன், குறிப்பிட்ட நாள்ல நான் வருவேன்னு சொல்லல, நான் எப்போ வருவேன்னு சொல்லி தெரியாது, அதனால நீங்க அதுவரையும் இந்த தாளந்தை வந்து நீங்க வச்சுக்கோங்க, நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். இந்த ராஜா வந்து இந்த எஜமான் என்ன பண்ணிட்டாரு, தூர பிரயாணம் போயிட்டார். இவர் போனதுக்கு அப்புறம் இந்த 5 தாளந்தை வாங்கினதான இந்த மனிதன் என்ன பண்ணனா அப்படின்னா அதை சம்பாதித்து அந்த தாளந்தை யூஸ் பண்ணி இன்னும் மீண்டுமாக எக்ஸ்ட்ராவாக 5 டேலண்ட்டை வந்து அவன் சம்பாதித்து வைத்திருந்தான். இந்த 2 டேலண்ட் வாங்கினவன் என்ன பண்ணா, அதே போல அவன் அதை பெருக பண்ணி இன்னும் 2 டேலண்ட்டை வந்து அவன் சம்பாதித்து வைத்திருந்தான். ஆனால் இந்த 1 தாளந்தை வாங்கினவன் என்ன பண்ணினா, அப்படியே போய் மண்ணை தோண்டி மண்ணில் போய் அந்த 1 தாளந்தையும் புதைச்சு வச்சுட்டான். அந்த 3 நபர்களை வந்து எதிர்பார்க்கல, அந்த ஊழியக்காரர்கள் எதிர்பார்க்கல, இப்போ என்னுடைய எஜமான் வருவான்னு சொல்லி. எதிர்பாராத நேரத்துல எஜமான் வந்து வருகிறார். எஜமான் வந்து அந்த நபர்கள்ட்ட வந்து கேட்கிறார், நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போனேன்னா அந்த தாளந்து வந்து எங்க, அந்த தாளந்துகள் எங்க, அதை நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி. சோ இந்த 5 தாளந்து உள்ளவன் கொண்டு வந்து சொல்லுகிறார், எஜமா நீங்க எனக்கு 5 தாளந்தை கொடுத்தீங்க, நான் அதை வச்சு இன்னொரு 5 தாளந்தை வந்து நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன், இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அப்போ அதை பார்த்து அந்த எஜமான் வந்து சந்தோஷப்படுகிறார். சந்தோஷப்பட்டு சொல்லுகிறார், உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், ஆகவே நான் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைக்கிறேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அதே போல இந்த 2 தாளந்து உள்ளவன் வந்த, எஜமான் நீங்க எனக்கு 2 தாளந்து கொடுத்தீங்க, நான் இன்னும் 2 தாளந்தை வந்து நான் சம்பாதித்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே அதே போல அந்த எஜமான் அவனை பார்த்து சந்தோஷப்பட்டு, நீ கொஞ்சம் உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைக்கிறேன், ஆகவே நீ உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். ஆனால் இந்த 1 தாளந்தை வாங்கினவன் அதை வாங்கிட்டு அவன் அந்த எஜமான்கிட்ட போய் சொல்றான், எஜமா
நீங்க வந்து விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடின இருதயம் உள்ளவன், நீ கடின இருதயம் உள்ள ஒரு மனுஷன் அப்படின்றத நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய தாளந்தை நீர் கொடுத்த உடனே நான் மண்ணில் தோண்டி புதைச்சி வச்சுட்டேன். இந்தாங்க நீங்க கொடுத்த தாளந்து, இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்போ அந்த எஜமான் சொல்லுகிறாரு, சோம்பலான ஊழியக்காரனே, இப்படிப்பட்ட காரியத்தை நீ எதுக்கு செஞ்ச அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னாடி உள்ள காரியங்களும் நமக்கு தெரியும். அது நம்முடைய சப்ஜெக்ட் கிடையாது, அதனால நான் அதை விவரிக்க ஆசைப்படலை. அப்போ பாருங்க, தேவன் நமக்கு ஒரு தாளந்தை கொடுத்திருப்பார், ஆனால் அதை நாம் பயன்படுத்தணும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், அநேகருக்கு ஜெபிக்கக்கூடியதான டேலண்ட் இருக்கு, அநேகருக்கு பாடல் பாடுகிறதான டேலண்ட் இருக்கு, அநேகர் வந்து வேதத்தை நல்லா வாசிக்கக்கூடிய, அதை தியானிக்கக்கூடியதான டேலண்ட் இருக்கும். இப்போ ஒரு சிலரை பார்க்கும் பொழுது மற்ற ஜனங்களோடு கூட நல்ல கம்யூனிகேஷன், அதாவது உரையாடல்ல வந்து இருப்பாங்க. அப்படிப்பட்டதான வரங்கள் வந்து அவங்களுக்கு இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு சில வரங்கள் தான். அப்போ நம்ம வேதத்துல வாசித்தது போல அந்த ஞானத்தின் வரம், வசனத்தின் வரம், இது எல்லாமே வந்து ஒரு விசுவாச வரம், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் ஒரு வரம், அதை பற்பல பாஷைகள் பேசுதல் வந்து ஒரு வரம், அதை வியாக்கியானம் பண்ணுதல் ஒரு வரம், இதெல்லாம் வரங்களா இருந்தாலும் இதுவும் கூட என்ன பண்ணுது, சில வரங்கள் அதெல்லாம் நம்மகிட்ட இருக்கிற வந்து டேலண்டா வந்து இருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் வந்து நமக்கு அந்த கிருபைகளை கொடுத்திருக்கிறார், அந்த வரங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் என்ன பண்ணணும், நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அதை நாம் செயல்படுத்துகிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் அந்த எஜமான் வந்து என்ன பண்ணினா, அந்த ஒரு தாளந்தை வாங்கி அந்த 10 டேலண்ட் உள்ளவன்ட்டு ஆண்டவர் வந்து என்ன பண்ணிட்டாரா, கொடுத்துட்டாராம். அப்போ உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன்ட்டு இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோங்க. நாம் ரோமர்ல வாசிச்சோம், ஆண்டவர் நமக்கு கிருபையும் தாளந்தும் கொடுத்திருப்பார், ஆனால் அதை எடுக்க மாட்டார், அது உண்மைதான். ஆனால் நாம் எப்போ அதை நாம் மண்ணில் போட்டு நம்முடைய டேலண்ட்டை நாம் புதைக்கிறவர்களாக இருக்கிறோமோ, நம்மளுடைய டேலண்டை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறது, அந்த கிஃப்ட்ஸை, அந்த இலவசமாக கொடுத்திருக்கிற அந்த கிஃப்ட்ஸை நாம் எப்போ அவமதிக்கிறோமோ, எப்போ நாம் நம்முடைய தற்புகழுக்காக, தற்புகழ்ச்சிக்காக நாம் அதை செய்ய ஆரம்பிக்கிறோமோ, அப்ப அந்த வரங்கள், அந்த கிருபைகள் நம்மிடம் இருந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்குங்க. அப்போ அதனால நாம் ஒவ்வொரு நாளும் தேவன் கொடுத்திருக்கிற கிருபைகளையும் வரங்களையும் அவருடைய நாம மகிமைக்காக மாத்திரம் நம்ம என்ன பண்ணணும், செய்யணுங்க. நாம் இதெல்லாம் வந்து இப்போ நம்ம இந்த வரங்கள்லாம் வந்து நம்ம அதனுடைய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த காரியங்களை நம்ம பார்த்தோம், என்னென்ன வரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி, ஆவிக்குரிய வரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படாமல் என்னென்ன வரங்கள்லாம் வந்து இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். வரங்கள் யாருக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். வரங்கள் வந்து எங்கிருந்து வருகிறது அப்படின்னு சொல்லிலாம் நம்ம பார்த்தோம். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்துல சொல்லும் பொழுது சொல்லுகிறார், எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன், ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு, அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. அப்போ ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்குங்க. அப்போ பாருங்க, தேவன் ஒருவேளை வரங்களை வந்து இப்போ ஒரே வரங்களை 2 நபருக்கு, இப்போ ஒரு இடத்துல இருக்கிற 2 நபருக்கு தேவன் ஒரு வரத்தை கொடுத்திருக்கலாம். அப்படி கொடுத்திருந்தாலும் கூட ஒருவனுக்கு அந்த வரங்கள் ஒரு விதத்துல கிரியை செய்கிறதாயும் இன்னொரு நபருக்கு அது வேறு விதத்திலே கிரியை செய்கிறதாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆகவே நாம் எனக்கு இந்த வரம் வேணும், அந்த வரம் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கா ஒரு கிஃப்ட்ஸை மாத்திரம் நாம் வாஞ்சிக்கிறவர்களாக அல்லாம நம்ம என்ன பண்ணணும், அநேக வரங்களை நாம் வாஞ்சிக்கிறவர்களாக தேவனுடைய சமூகத்தில் இருந்து அந்த வரங்களை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் காணப்படணுங்க. இப்போ இது வரைக்கும் நாம் பார்த்ததான எல்லாமே ஒரு நன்மையான காரியங்கள், ஒரு ஆசீர்வாதமான காரியங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கூட நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குங்க. அது என்ன நீங்க யோசிக்கிறீங்களா? இது எல்லாமே வந்து நமக்கு தேவை அப்படின்னு நமக்கு தெரியும். நம்மளுடைய அனுதின வாழ்க்கையிலும் சரி, நம்மளுடைய சபையினுடைய காரியங்களும் சரி, இந்த வரங்கள் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, இந்த வரங்கள் நமக்கு தேவை அப்படின்றதெல்லாம் பார்த்தோம், உண்மைதான். ஆனால் இந்த வரங்கள் ஒழிந்து போகுமா அப்படி நம்ம பார்த்தோம்னா, நம்ம 1 கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கிறோம், எல்லாமே வந்து ஒழிந்து போகும் சொல்லி நம்ம வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 13ஆவது அதிகாரத்துல. எஸ், வரங்களும் வந்து என்ன பண்ணும், ஒரு நாள்ல ஒழிந்து போகும். நம்ம 1 கொரிந்தியர் 13
1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வரை உள்ள வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. எல்லாமே ஒளிந்து போகும். அந்நிய பாஷைகள் ஒளிந்து போகும், தீர்க்க தரிசனங்கள் ஒளிந்து போகும். நிறைவானது எப்போ வருகிறதோ அப்போ குறைவானது ஒளிந்து போகும். ஏன் அப்படி ஒளிந்து போகும் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது, அதாவது அவருடைய 2ஆம் வருகையில வரும் பொழுது, நாம் அவரை முகமுகமாக தரிசிப்பதினாலே, நாம் அவரை முகமுகமாக பார்ப்பதினாலே, நாம் இதுவரை நாம் காண்கிறதான எல்லாம் நாட்களில் ஒளிந்து போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அப்ப இந்த வரங்கள் ஒளிந்து போகும், வரங்களும் என்ன பண்ணும், ஒழிந்து போகும். அதனால இந்த வரங்கள் நமக்கு தேவையில்லையா அப்படின்னு நம்ம நினைத்தால் அது கூடாது. நாம் இப்போ வாழ்கிறதான இந்த காலகட்டங்கள்ல நமக்கு வரங்கள் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்குங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க 9 விதமான வரங்களை குறித்து சொல்லுகிறார். அந்த வரங்களை சொல்லுவதற்கு முன்பதாக அவர் சொல்லுகிறார், அன்றையும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை அப்படின்னு சொல்லுகிறார். ஸோ நீங்க ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்க தெரியாம இருக்கிறீங்க, நீங்க தெரியாம இருக்கிறது எனக்கு அவ்வளவு நல்லதா படல. ஆகவே அந்த ஆவிக்குரிய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். 9 விதமான காரியங்களை அவர் சொல்லுகிறார். ஃபர்ஸ்ட் ஒன், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், அதாவது வேர்ட் ஆஃப் விஸ்டம். செகண்ட் ஒன் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், the word of knowledge. மூன்றாவது வரம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், along with faith. 4வது வரம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், அதாவது ஹீலிங். 5வது வரம் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி, அதாவது மிராக்கிள்ஸ். 6வது வரம் பார்க்கும் பொழுது வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், ப்ராஃபசி. 7வது வரம் வேறொருவனுக்கு ஆவியை பகுத்தறிதலும், அதாவது டிசர்னிங் பிட்வீன் ஸ்பிரிட். 8வது வரம் வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், அதாவது ஸ்பீக்கிங் இன் டங்ஸ். 9வது வரம் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும், த இன்டர்பிரேஷன் ஆஃப் டங்ஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பவுல் சொல்லுகிறாருங்க. அப்போ இந்த 1 கொரிந்தியர்ல மாத்திரம் 9 விதமான வரங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லாம நாம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசியாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ அதுவும் கூட என்ன பண்ணுதா, வரங்கள்ல சேர்ந்ததாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அப்போஸ்டல்ஸ், ப்ராஃபட்ஸ், இவாஞ்சலிஸ்ட், பாஸ்டர்ஸ் அண்ட் ஷெப்பர்ட். இதுவே நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, அந்த வசனங்கள்ல எதெல்லாம் வரங்கள்ல சேர்ந்ததாக சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீர்க்க தரிசனம், ஊழியம் செய்தல், போதித்தல், புத்தி சொல்லுதல், பகிர்ந்து கொடுத்தல், முதலாளித்துவம், இரக்கம். இது எல்லாமே வரங்கள்ல சேர்ந்ததாக சொல்லப்படுது. ப்ராஃபசி, சர்வீஸ், டீச்சிங், எக்ஸ்ஹார்டேஷன், ஜெனராசிட்டி, லீடர்ஷிப் அண்ட் மெர்சி. அப்போ பாருங்க, இதெல்லாம் இந்த பகுதிகளில் வரங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுவே நம்ம 1 பேதுருல பார்க்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, சர்விங் அண்ட் டீச்சிங், உதவி செய்தலும் போதித்தலும் வரங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்குங்க. அப்போ பாருங்க, இத்தனை வரங்கள் நம்முடைய வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த எல்லா வரங்களுமே நமக்கு தேவையான ஒன்று. இந்த எல்லா வரங்களையுமே நாம் வாஞ்சிக்கிறவர்களாக, நாம் அதை நாடுகிறவர்களாக நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிதாங்க வேதம் சொல்லுது. இது எல்லாமே ஒவ்வொன்றாக தனித்தனியாக பிரித்து பிரித்து பார்க்க நமக்கு இன்றைக்கு நேரம் கிடையாது. கர்த்தர் அனுமதித்தால், அவருக்கு சித்தமானால், நாம் இந்த ஃபண்டமெண்டல் டாக்டரின்ஸை முடிச்சுட்டு நாம் ஒவ்வொன்றாக நாம் அந்த 1 கொரிந்தியர்ல வாசித்ததான அந்த 9 காரியங்களையும், நம்ம எபேசியர்ல வாசித்ததான அந்த 5 காரியமும், நம்ம ரோம நிருபத்துல வாசித்ததான 7 காரியமும், நம்ம 1 பேதுருல நாம் சொல்லப்பட்டதான இந்த 2 காரியங்களையும் குறித்து நாம் ஒவ்வொரு நாட்களும் நாம் தியானிக்கலாம். இனி நாம் இந்த ஃபண்டமெண்டல் டாக்டரின்ஸை முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் நம்ம 1 கொரிந்தியர்ல இருந்து சொல்லப்பட்டதான அந்த 9 காரியங்கள்ல இருந்து நாம் தியானிக்க தொடங்கலாம். ஜஸ்ட் நான் அதை குறித்து நான் லைட்டா சொல்லிட்டு நான் முடிக்க நான் ஆசைப்படுறேன். நம் காமனா நம்ம 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை உள்ள வசனத்துல நம்ம 9 காரியங்களை குறித்து நம்ம வாசிச்சோங்க. அதை நம்ம 3 நம்ம பிரிக்கலாம். முதல் 1ல இருந்து 3, அடுத்து 4ல இருந்து 6, அப்புறம் 7ல இருந்து 8.
இது வந்து நம்ம 3 பிரிவுகளா வந்து பிரிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் உள்ள அந்த 3, அதாவது என்னன்னா the word of wisdom, word of knowledge along with faith. அதாவது ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும். இந்த 3 காரியமே எதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது எதை மீன் பண்ணுகிறதாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெளிப்பாடு தருகிறதாக, வெளிப்பாட்டு வரங்களாக இந்த 3 வரங்களும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து உள்ள 3, அதாவது ஹீலிங், மிராக்கிள்ஸ், ப்ராஃபசி, குணமாக்கும் வரம், அற்புதங்கள் செய்யும் வரம், தீர்க்க தரிசனம் உரைத்தல். இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ஆர் மோட்டிவேஷனல் அப்படின்னு அதாவது இது வந்து செயல்படக்கூடிய வரங்களாக முதலாவதாக பார்த்தோம், வெளிப்பாட்டு வரங்களாக அது இருக்கு, அந்த 3 இருக்கு அப்படின்னு இந்த மிடில் வருகிறதான இந்த 3 எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செயல்படுகிறதான, அதாவது ஜனங்களுக்குள்ள செயல்படுகிறதான ஒரு வரங்களாக வந்து இந்த வரங்கள் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து லாஸ்ட் உள்ள 3, அதாவது டிசைனிங் பிட்வீன் ஸ்பிரிட்ஸ், ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் அண்ட் தி இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்பிரிட்ஸ், அதாவது ஆவியை பகுத்தறிதலும், பற்பல பாஷைகளை பேசுதலும், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும். இந்த 3 வந்து எப்படிப்பட்டதா இருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆர் ஒகேஷனல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம் ஊழியம் செய்கிறதாக, ஊழியம் அப்படின்னா ஜென்ரலா என்னங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஊழியம்னா என்ன? நாம் வந்து சேவை செய்வது. நாம் முதலாவதாக நம் தேவனுக்கு சேவை செய்வது, இரண்டாவதாக நம் ஜனத்திற்கு தேவனுடைய வார்த்தையை சரியான முறையிலே, சரியான வார்த்தையை சரியான நேரத்துல சரியான ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதுதான் எனது ஊழியம். சோ இந்த கடைசி உள்ளதான அந்த 3 காரியமும் அப்படிப்பட்டதான ஊழியம் செய்வதாக, தேவனுக்கும் ஜனங்களுக்கும் ஒரு பணிவிடை செய்வதாக, சேவை செய்வதாக, வேலை செய்வதாக இந்த 3 வரங்களும் வந்து இருக்கு அப்படின்னு வந்து குறிப்பிடப்படுகிறதுங்க. ஸோ வருகிற நாட்களில் இந்த ஃபண்டமெண்டல் டாக்டர்ஸ்ல உள்ள இந்த 7 காரியங்கள், அதாவது இப்போ நம்ம 3 காரியங்கள் வந்து பார்த்துருக்கிறோம். இன்னும் 4 காரியங்கள் நாம் முடித்ததற்கு அப்புறம் இந்த வரங்களை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து நாம் முழுமையாக நாம் தியானிக்கலாம்.